ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இப்ப ஃபுட் காம்பினேஷன் ஆஃப் இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அதேதான் இல்லையா? more or ஸ்பைசி, less they டாங்கி, become மோர் no what சால்ட். happens is when the cheese dominates it எஸ். it becomes more or less கஃபா. கஃபா. எவ்வளோதான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிட்டா தான் அந்த கஃபத்தை டைஜஸ்ட் பண்ண முடியும். ம், ம். அதே இது நீங்கள் அந்த நல்லா சீஸை போட்டு ஸ்பைசியாக இல்லாமல் இல்லன்னா. ஓகே. அப்படியே பிளாண்டாக சாப்பிட்டோன்னா எஸ் இட் will blot your abdomen. You will have a hell lot of time to digest that டைஜஸ்ட். particular எஸ். thing. ஸோ அந்த மாதிரி கஃபா வந்து டாமினேட் பண்ணல. ஸோ இதே இது வந்து ஒரு பிரியாணி நம்ம சமைச்சோன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கஃபா அண்ட் மோர் ஆஃப் கஃபா. அதை கஃபா. ஸ்பைசியாக நம்ம பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கஃபாவை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியும் முடியும். அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வி குக் இட், ம். ஹவ் வி ஈட் இட், வெதர் வி ஈட் த ஃபுட் இன் அ வார்ம் ஸ்டேட் ம். ஆர் வெதர் வி ஈட் இட் இன் அ கோல்ட் ஸ்டேட் ஆர் வி ஈட் இட் இன் அ வெரி ட்ரை ஸ்டேட். காஞ்சி காஞ்சு போய் சுத்தமாக சாப்பிட்றது வந்து வாத்தை அக்ரிவேட் பண்ணும். கொஞ்சம் கூயியாக இருக்கிறது, ஆயிலியாக இருக்கிறது கஃபத்தை அக்ரிவேட் பண்ணும். ஓகே. நல்லா காஞ்சி போய் நல்லா ஸ்பைசியாக Spicy. இருக்கிறது வந்து பித்தவை அக்ரிவேட் பண்ணும். So it all depends on like how do you choose the food, how do you cook the food, and how do you eat the food, Eat the food. Yes. and what time you eat the food. அடுத்து நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா Yes.